ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையாக எப்படி போர்க் ரோஸ்ட் வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். போர்க் ரோஸ்ட்டுக்கு 1 kg போர்க் எடுத்து ஒரு குக்கரில் 3 விசில் வரும் வரை வேக வைக்கவும். Cook the pork in the pressure cooker for 3 whistles. You can add salt in that while cooking. குக் பண்ணி வச்சுருக்கிற போர்க்கில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இடவும். ஆட் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கவும். ஆட் 1 tablespoon of garam masala in that. ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் இடவும். ஆட் 1 tablespoon of pepper powder, 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் அதில் சேர்க்கணும். ஆட் 1 teaspoon of coriander powder, then add 1/2 teaspoon of chili powder. Chili powder you can add for your spicy taste. Red chili powder 1/2 tablespoon இட்டு போர்க்கு கூட எல்லா மசாலாவும் நன்றாக மிக்ஸ் ஆகும்படி மிக்ஸ் ஆக்கி விடவும். சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மசாலா நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes சைடில் வைக்கவும். மிக்ஸ் ஆல் த ஸ்பைசஸ் டுகெதர் அண்ட் கீப் இட் இன் ஏ சைட் ஃபார் 10 to 20 minutes. சேம் டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வைக்கவும். 2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வைக்கவும். 5-6 பச்சை மிளகாய் கீறி வைக்கவும். கறி லீவ்ஸை எடுத்து வைக்கவும். ஒரு பேனை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு ஆயில் இடவும். Take one pan and add some oil for roasting. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதில் இட்டு தாளிக்கவும். அது கூட 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் இஞ்சி பூண்டை தள்ளி எடுத்திருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிறது வரை நன்றாக குக் பண்ணவும். ஆட் சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆர் crushed ginger garlic and cook it until the raw smell disappear. And add the meat after that and mix well completely. இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டுள்ள போர்க்கை அது கூட மிக்ஸ் பண்ணி விடவும். மிக்ஸ் த போர்க் இன் த ஆயில் வெல். போர்க் ஆயிலில் மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 நிமிடங்கள் கைவிடாமல் போர்க்கை கிண்டிகிட்டே இருக்கணும். இங்கே தான் அடி பிடிக்காது, பேனில் அடி பிடிக்காது. மிக்ஸ் வெல் த போர்க் இன் த ஆயில் ஃபார் கண்டினியூஸ்லி ஃபார் 5 minutes. ஒரு 10 minutes கண்டினியூஸாக நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது போர்க்லேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரும். அந்த டைமில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிவிட்டு, டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போர்க்கில் இட்டுட்டு சால்ட் எல்லா இடமும் படும்படி நல்லா போர்க்கு மிக்ஸ் பண்ணி விடவும். After 10 minutes of cooking, the oil will separate from the meat. That time you can check the taste for the salt. If you needed, you can add some more salt in that. ஒரு 15 to 20 minutes போர்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ண அப்புறமா போர்க்கு நம்ம 1 kg இட்டேன்னா ஒரு 3/4 kg அந்த லெவலுக்கு ஆகும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிட்டுள்ள வெங்காயம்,
பச்சை மிளகு, கறிவேப்பிலை இதெல்லாமே வந்து நம்ம அந்த போர்க்கில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்க்கில் வந்து ஆட் பண்ணலாம். Once the pork is done roasted for 15 to 20 minutes, you can add sliced onion in that, and after that you can add some curry leaves. Curry leaves you can add for taste. It will give good flavor to the roast, and you can add 6 sliced green chilli. Mix well all the ingredients completely. No need to cook for more hours. Only you can just cook for 30 seconds, and after that you can stop the flame. ஒரு 30 செகண்ட் வந்து உள்ளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே வந்து பொறுக்கூட நன்றாக வந்து மிக்ஸ் பண்ணி விடவும். ஆனியன் வந்து நல்லா வேக வேண்டிய தேவையில்லை. ஆனியன் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதா அந்த போர்க்குக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஒரு 30 செகண்ட் வந்ததுமே ஸ்டவ்வை நீங்கள் வந்து ஆஃப் ஆக்கிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான போர்க் ரோஸ்ட் ரெடி.